நம்ம 2 பேரும் இப்போ கீழே போயிடுவோம். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறேன். நீங்கள் தீபாவோட புடவை கட்டிட்டு பின் கேட் வழியாக வந்துடுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். ஆனா நம்ம பிளானை நம்பி ஐஸ்வர்யா உண்மையை சொல்லுவாங்களா சார்? ஒருவேளை அவங்க உண்மையை சொல்லாம இருந்துட்டா நாம என்ன சார் பண்றது? இங்கே பாருங்க, நீங்கள் கீதான்றதை மறந்துடுங்க. தீபா பற்றி உங்ககிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மைண்ட் செட்லேயே பண்ணுங்கள், எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடும். ம், சரிங்க சார். ஐஸ்வர்யா கிட்ட இருந்து நான் எப்படியாவது உண்மையை வாங்கிடுவேன். சரி, வாங்க போகலாம். அம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அந்த போஸ்டரை பார்த்து தீபா பற்றி ஆடிட்டோரியம்க்கு யாராவது கால் பண்ணி கேட்டாங்களா இல்லை விசாரிச்சாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். சரிப்பா, நானும் ஏதாவது நல்ல தகவல் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட தான் இருக்கேன். போய் பார்த்துட்டு வா. சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன் சார். அருண், மா, நோட்டீஸ் கொடுக்க போனியே, அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அது மூலமா கூட தீபாவை பத்தி ஏதாவது தகவல் தெரியலாம். எப்படியோ என் மருமக கிடைச்சா எனக்கு அதுவே போதும். சம்பந்தி, அந்த முருகன் அருளால கண்டிப்பா நல்ல தகவல் கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ம். ஆண்டி, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டுமா? சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. டேப்லெட் ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் மீனாட்சியை கொடுக்க சொல்றேன். இல்ல வேண்டாம் ஆண்டி. நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிடும். நான் ரூமுக்கு போறேன் ஆண்டி. ம், சரிம்மா. சமந்தி, இருங்க, இதோ வந்துடுறேன். இப்ப பார்க்க தீபா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, யாருக்கும் தெரியாம பின்பக்கமா போயிட வேண்டியதான். சார், என்ன பார்த்தா தீபா மாதிரி இருக்கா? யாரும் என்ன பார்த்து சந்தேகப்பட மாட்டாங்கல்ல? மாட்டாங்க. சார், அப்புறம் தீபா மலையில இருந்து கீழே விழுந்திருக்காங்கல்ல, வீட்ல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி தலையிலயும் கையிலயும் வேணா கட்டு போட்டுக்கலாமா? சரிங்க. கார் டேஷ்போர்டில் மெடிக்கல் கிட் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சொல்லுப்பா கார்த்தி. மா, தீபா கிடைச்சிட்டாங்கம்மா. என்னது, தீபா கிடைச்சிட்டாளா? ஆமாம்மா. நம்ம அடித்த போஸ்டர்ஸை பார்த்து சக்தின்றவங்க ஆடிட்டோரியமை காண்டாக்ட் பண்ணி தீபா அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்த சொன்னார். நான் போய் தீபாவை பார்த்துட்டேம்மா. சரி, என் மருமக நல்லா இருக்கால? எந்த பிரச்சனையும் இல்லையே? தீபா நல்லா இருக்காங்கம்மா, ஒரு பிரச்சனையும் இல்லை. கார்த்தி, சீக்கிரம் அவளை கூட்டிட்டு வாப்பா. எனக்கு அவளை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் இங்கேருந்து கிளம்புறேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிப்பா, சீக்கிரமா வா. சரிங்கம்மா.
அருண், ஆனந்த், மீனாட்சி, எல்லாரும் வாங்க. மா என்னம்மா? என்னாச்சுமா? என்னத்த ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். என்னவா இருக்கும்? நம்ம தீபா கிடைச்சிட்டாளாம். கார்த்தி இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். என்னத்த சொல்றீங்க? நிஜமா தீபா கிடைச்சிட்டாளா? ஆமா மீனாட்சி, சபா மூலமா தீபா கிடைச்சிட்டுதா கார்த்தி சொன்னான். இதோ இப்போ கையோட கூட்டிட்டு வந்துட்டு இருக்கானா. சம்மந்தி, இப்பதான் மாப்பிள்ளை நல்ல தகவல் கிடைக்கும்னு சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி நடந்துருச்சு. நாங்க கும்பிடுற முருகன் எங்களை கை விடல. தீபா கிடைச்சிட்டா, எங்களுக்கு அது போதும் சம்மந்தி. என்னது? தீபா கிடைச்சிட்டாளா? வீட்டுக்கு வர போறா? அவ வந்தா நான் மலையில இருந்து அவளை தள்ளிவிட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. என் புருஷனை கொன்னே போட்டுருவான். இப்ப என்ன பண்றது? மீனாட்சி, அத்தை, தீபா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வரா. அவளுக்கு சுத்தி போடணும். போய் ஆரத்தி ரெடி பண்ணு. சரிங்க அத்தை. தீபா, தீபா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அத்தை. காயம் இன்னும் ஆறலையா? கட்டு போட்டிருக்க? பெருசாலாம் காயம் இல்ல அத்தை. கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ம். மீனாட்சி, அத்தை. வந்து ஆர்த்தி எடுவா. கற்பூரம் ஏத்து. நல்லா இருக்கியா தீபா? நல்லா இருக்கேன்க்கா. சரி, நீ உள்ள போ. வாம்மா. தீபா, நல்லா இருக்கியம்மா? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்காக நாங்க கோயிலா போயிட்டு வந்தோம். நல்லா இருக்கேம்மா. அப்பா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உனக்கு இப்படியெல்லாம் ஆகும்னு நாங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலம்மா. கடவுள் புண்ணியத்துல நீ பொழைச்சு வந்துட்ட. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஏன் இங்கேயே நின்னு பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உள்ள போலாம் வாங்க. வாமா. தீபா, உள்ள வாமா. ஐயோ, இவ வந்துட்டாளே. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா உண்மையும் சொன்னா என் கதை முடிஞ்சிடும். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உட்காருமா. நாம ஆண்டவனை வேண்டிக்கிட்டது, போஸ்டர் அடிச்சு ஒட்டினது எதுவுமே வீண் போகல. தீபா கிடைச்சிட்டா. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு.
தீபா, அந்த ரம்யா ரியா உன்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க? சம்மந்தி, இப்ப எதுக்கு அதெல்லாம்? தீபா இப்பதானே வந்திருக்கா. ஆறாமற அதை பத்தி பேசிக்கலாம். இப்ப எதுவும் கேட்க வேண்டாம். சரிங்க சம்மந்தி. தீபா, ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. இன்னைக்கு உனக்கு பிடிச்ச சமையல நான் செய்ய போறேன். நல்லா சமைச்சுவே மீனாட்சி. ம், தீபா நல்லா சாப்பிட்டோம். அடிபட்டு குணமாகி வந்திருக்கா இல்ல? சரிங்க அத்தை. அத்தை, நான் ஐஸ்வர்யா அக்கா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரட்டா? இவ என்ன பேச போறான்னு தெரியலையே. அவகிட்ட என்னம்மா பேச போற? அத நான் பேசிட்டு வந்து சொல்றேன். ஐயோ, இவ தனியா பேசணும்னு சொல்றாளே. கண்டிப்பா இவ மலையில இருந்து தள்ளி விட்டதை பத்தி தான் பேச போறா. இன்னைக்கு நம்ம தீந்தோம். அக்கா, என்ன தீபா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வரீங்களா? என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? வாங்க, சொல்றேன். கார்த்திக், தீபாவை சபா ஆஃபீஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்ததா அம்மா சொன்னாங்க. தீபா எப்படி கிடைச்சான்னு சொல்றா? சாரிண்ணா, நான் உங்க எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. பொய் சொன்னியா? என்னடா பொய் சொன்ன? அம்மா, நீங்களும் என்னை மன்னிச்சிருங்க. எதுக்குப்பா? என்ன விஷயம்னு சொல்லு. அம்மா, இப்ப போனது தீபா இல்லம்மா, கீதா தான். என்னப்பா சொல்ற? வந்திருக்கிறது கீதாவா? அவ தலைவலிக்கு தானே மீனாட்சி ரூம்ல எல்லாம் படுத்திருக்கா. இல்லம்மா, ரூம்ல கீதா இல்ல. இப்ப தீபாவை போனவங்க தான் கீதா. என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தீபா அடிப்பட்டதை சொல்ற மலைக்கு ஐஸ்வர்யானியும் போயிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன கார்த்தி, என்னடா சொல்ற? அவதுக்கு அங்க போகணும்? அது என்னன்னு தான் எனக்கும் தெரியல. அந்த மலையில தீபாவுக்கும் அன்னிக்கும் எதுவும் நடந்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்ப கீதாவை தீபா மாதிரி நடிக்கிறதுக்கு மேல அமைச்சிருக்கேன். இது நானும் கீதாவும் சேர்ந்து பண்ண பிளான் தான். என்னடா இது, என்னென்னமோ சொல்ற? ஒரே குழப்பமா இருக்குடா. இந்த எல்லா குழப்பத்துக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விட தெரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. கீதாவோட கால் தான், ஸ்பீக்கர்ல போடுறேன்.
என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னியே, என்ன விஷயம் சொல்லு. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டுருப்பேன்னு உண்மையிலேயே உங்களுக்கு புரியலையா? கூப்பிட்டது நீ, என்ன விஷயம் சொல்லாம இப்படி என்னைய கேள்வி கேட்டா எப்படி? நல்லாவே நடிக்கிறீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடிக்கிறதுக்கு ஒரு தனி திறமை வேணும். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. அது எனக்கு என்ன உண்மை தெரியும். நான் எதுக்கு நடிக்கணும்? விஷயம் என்னன்னு சொல்லு. நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. உங்களுக்கு எப்படி இதை செய்ய மனசு வந்துச்சு? நீங்க எப்பவுமே என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டாலும் நான் உங்களை கூட பிறந்த அக்காவா நினைச்சுதான் உங்ககிட்ட பாசத்தை காட்டியிருக்கேன். அப்படி நான் என்ன பண்ணேன்? நம்ம வாழ்க்கையில கூட இருக்கிறவங்கள நம்பணும், ஃப்ரெண்ட்ஸை நம்பணும், சொந்தக்காரங்களை நம்பணும்னு சொல்லிதான் என்னோட அப்பா அம்மா என்னை வளர்த்துருக்காங்க. நானும் அப்படிதான் எல்லாரையும் நம்பினேன். ஆனா நம்புறவங்க எல்லாருமே நல்லவங்க இல்லைன்னு தெரியறப்பதான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீ ஆரம்பத்துல இருந்தே பூடகமா பேசிட்டு இருக்க. அப்படியே என்கிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கு என்ன காரணம் தான் ஒண்ணும் புரியல. நீங்க தான் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நடிச்சது போதும். நீங்க என்ன தப்பு செஞ்சீங்கன்னு நான் சொல்லிட்டா? என்ன என்ன தப்பு நான் செஞ்சேன்? நீங்க தப்பே செய்யலையா? எங்க என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. தப்பு செஞ்சேன்தா. சமயத்துல புத்தி கெட்டு போய் எல்லாரும் தப்பு செய்யற மாதிரி நானும் தப்பு செஞ்சேன். ஏய், தப்பு செஞ்சேன்னு சொல்றேன், அது என்ன தப்புன்னு சொல்றீ? அதை விட்டுட்டு எதேதோ மழுப்புறா. ச்சே. தப்புங்கிறது வேற, குற்றங்கிறது வேற. நீங்க செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம். அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியும்னா என்ன பண்றது? நான் கொஞ்சம் சுயநலமா இருந்துட்டேன். சுயநலமா என்ன செஞ்சேன் அத முதல்ல சொல்றீ. மேட்ரு என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லாம நீயும் பூடகமா பேசினா எப்படி? சுயநலமா இருக்க வேண்டியதுதான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? எங்க அம்மா உன்னாலதான் ஜெயிலுக்கு போனாங்க. நான் கர்ப்பம் இல்லைன்னு கண்டுபிடிச்ச என்னை வீட்டை விட்டு துரத்துனதும் நீதான். அந்த கோவெல்லாம் மனசுல சேர்ந்துதான் என்னை இப்படி செய்ய வச்சது. சரியான நெஞ்செழுத்தக்காரியா இருப்பா போல இருக்கே. என்ன செஞ்சேங்கிறது மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறா. நீங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப பெரிய குற்றம். ஏதோ கோவத்துல செஞ்சுட்டேன்னு சர்வ சாதாரணமா சொல்றீங்க. தீபா, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்றாளே தவிர உண்மை எதுவுமே வெளியே வர மாட்டேங்குதே. சரி, அதிரடியா ஒன்னு கேட்டு பாப்போம், என்ன சொல்றான்னு பார்க்கலாம். அன்னைக்கு மலையில ரம்யா, ரியா எங்களோட நீங்களும் தானே இருந்தீங்க. இப்ப வாச்சும் உண்மை என்னன்னு சொல்றீங்களா? சாரி தீபா, உன் மேல இருக்கிற கோவத்துல
புத்தி கெட்டு போய் உன்னை மலையில இருந்து தள்ளி விட்டேன்.